ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் கியூபிக் கிளப்பில் எந்த மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நியூ மெம்பராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஓல்டு மெம்பராக இருக்கீங்க ஆனால் சரியாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரிலங்கிறவங்களும் இந்த வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ கியூபிக் கிளப்பில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வெப்சைட் தேவை. சரிங்களா? www.cubic.club. ஸோ அந்த வெப்சைட்டை வந்து மென்ஷன் பண்ணுறேன். www.cubic.club. ஓகேங்களா? இந்த வெப்சைட் இருந்தால் தான் உங்களால் வந்து உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் என்னென்னா இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த லிங்கை போய் கிளிக் பண்ணாமல் இந்த வெப்சைட்டுக்குன்னு சின்ன ஒரு ஷார்ட்கட் நம்ம ஹோம் பேஜில் க்ரியேட் பண்ணிட்டோன்னா நம்ம அதை கிளிக் பண்ணி நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த லிங்கை வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த லிங்குக்கு ஹோம் பேஜில் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அந்த லிங்கை. ஓகே, ஒன்ஸ் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கம்யூனிட்டி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது லாகின் பண்ணுற ஆப்ஷன் இந்த பேஜ் வரும். சரிங்களா? இந்த பேஜில் போய் என்ன பண்ணோன்னா, ரைட் சைட் டாப்பில் உங்களுக்கு அந்த 3 புள்ளி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை டச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 7வது 8வது ஆப்ஷன் நினைக்கிறேன், ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் கிரியேட் ஷார்ட்கட் 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, எப்போவுமே வந்து இந்த கிரியேட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நானும் இதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த கிரியேட் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ ஆட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று உங்களோட வால்பேப்பரில் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மறுபடியும் கம்யூனிட்டிக்கே போய், கம்யூனிட்டி தெரியும் நினைக்கிறேன், கம்யூனிட்டிக்கே போய் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, லாகின் பண்ணிக்கிட்டு டாஸ்க்கை வரிசையாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஹோம் போங்க. ஹோம் போயிட்டு மேலே ஒரு ஆட் வருது, சாம்சங் மேலே ஒரு ஆட் வருது இல்லை, அந்த ஆடை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு இன்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? கீழே அப்படியே வந்து மூவ் பண்ணணும். அதாவது எந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணணுன்னா, நம்ம இந்த பொருளை வாங்க போகிறோம், அப்போ நம்ம என்னென்ன பார்ப்போம், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரிஜினலாகவே நம்ம இந்த பொருளை வாங்க போகிறது மாதிரி ரியாக்ட் பண்ணணும். சரிங்களா? வியூ மோர் போயிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் ஒவ்வொரு ஆட்ஸ்லையும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆனதும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்த ஒரு ஆடு, அதுலேயுமே ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இப்போ அந்த 30 செகண்ட்ஸ் வந்து ஃபுல்லுமே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நான் வந்து ஷார்ட்டாக பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆட்லேயுமே வந்து 30 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? பேக் வந்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஹோம் பேஜில் 2 ஆட் பார்த்துட்டேன். ஓகேவா? அதாவது cubic.club இந்த வெப்சைட்டில் நான் வந்து ஹோம் பேஜில் 2 ஆட் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, மைன் போகணும். இந்த மைன் போயிட்டு டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, செகண்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது டாஸ்க்குன்னு, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 டாஸ்க் இருக்கும் ஓப்பனில். அந்த 13 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஓப்பன் செக்இன் ஸ்டேட்டஸ் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். சரிங்களா? cubicclub.com, அதாவது விசிட் cubicclub.com டாஸ்கில் வந்து கடைசி பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த வேறெல்லாம் டாஸ்க்கு முடிச்சுட்டு கடைசி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வெப்சைட் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இப்போ பண்ணாங்கன்னா அது கடைசி பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா லிட்டில் நானாஸ்னு ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த லிட்டில் நானாஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆட் வரும். கம்பெனிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 பார்த்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் 2யுமே பாருங்கள். ஓகேவா? சப்போஸ் என்னைக்காச்சும் நம்ம வந்து ஆட் பார்க்க மாட்டோம்னா நம்ம இப்போ வந்து 2 சேர்த்து பார்க்குறோம்ல, அது வந்து போய் பேலன்ஸ் ஆயிரும். ஸோ
அதனால் வந்து உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் லிட்டில் நானாஸ்லேயுமே 2 ஆடும் வாட்ச் பண்ணிடுங்க. இப்போது மேலே இருக்குது, அதாவது இது ஒரு ஆடு, இது ஒரு ஆடு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆடை பார்க்குறேன். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சிச்சுன்னா உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு கேம் ஓப்பன் பண்ணி அது எங்கெங்கே போகுது அந்த மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் கொஞ்சம் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, ஒரு ஆட் பார்த்துட்டோம். அடுத்து 2வது ஆட். இதுலேயுமே வந்து ஏதாச்சும் ஆடை கிளிக் பண்ணி ஏதாச்சும் கேமை கிளிக் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஐ மீன் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உள்ளே போயிட்டு ஏதாச்சும் நோண்டுங்க. ஒரு 30 செகண்ட் முடிஞ்ச அப்புறம் பேக் வந்துடுங்க. சரிங்களா? இப்போ லிட்டில் நானாஸில் வந்து 2 டாஸ்க் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா விசிட் பொப்போமாஸ், அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த பொப்போமாஸ், அப்புறம் வந்து லிட்டில் நானாஸ், அப்புறம் இன்னொன்று இருக்குது. அது 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலேயும் அப்புறம் வந்து கீழே உங்களுக்கு மோஸ்ட்லி இதுலேயும் தான் உங்களுக்கு ஆட் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஆடை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு, ஐ மீன் இன்ட்ராக்ட் பண்ண முடிச்சுன்னா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடுறேன். வீடியோ லெந்தாக போகிறனால நான் வந்து கட் பண்ணுறேன். பேக். அப்புறம் அடுத்த ஆட். இந்த பேஜில் ஒரு 30 செகண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துடுறேன். இப்போது பொப்போமாஸ்லேயும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரம்பி குக் இதாக இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஒரு ஆட் இருக்குது, பின்னப், அதை ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆடை ஓப்பன் பண்ணி ஒரு 30 செகண்ட் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 30 செகண்ட் ஆனதும் பேக் வந்துடுங்க. ஸோ கம்பெனிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரம்பி குக்கில் வந்து ஒரு ஆட் பார்த்தா போதும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு பேலன்ஸிங்காக நம்ம டைம் இருக்கும்போது இந்த 2 ஆட் பார்க்கலாம். ஓகேங்களா? கீழே ஒரு ஆட் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு வெளில வந்துடுறேன். இப்போ விசிட் க்ரம்பி குக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற 2-3 காமிக்குது. அப்புறம் ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுற கொஞ்சம் டாஸ்க்லாம் இருக்குது. அது எந்த மாதிரினா ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு வீடியோவை ஒரு 30 செகண்ட் ப்ளே பண்ண விட， 不像那些不知所谓的小仙女，只是这个叫做杰克的男人还不知道，一场惊天阴谋正在等着他。为了照顾杰克，女孩凯特留在了这里。凯特对他的照顾可谓是无微不至。ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுங்கள், ஒரு 30 செகண்ட் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே ஓடட்டும். ஓடும்போதே லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு ஒரு முடிஞ்சிச்சுன்னா ஒரு கமெண்ட்டும் டைப் பண்ணிக்கிட்டு வெளில வந்துடுங்க. சரிங்களா? ஸோ வந்து அடுத்தது அமி வீடியோ சேனல், அதை கிளிக் பண்ணி
அதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு வீடியோ ப்ளே பண்ண விடுங்க, லைக் சப்ஸ்கிரைப் அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. 30 செகண்ட் ப்ளே பண்ண விட்டுட்டு அப்புறம் விசிட் ஃபேஸ்புக். ஸோ இந்த ஆப்ஷன் போயிட்டு லைக் பண்ண கேட்கும், லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த வீடியோ ஒரு 30 செகண்ட் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணி அந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண கேட்கும். ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ ஒரு 30 செகண்ட் ஓட விடுங்க. அப்புறம் வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 3 யூடியூப் சேனல் இருக்குது. வரிசையாக அதையுமே வந்து உள்ளே போயிட்டு ஒரு 30 செகண்ட் ப்ளே பண்ண விட்டுட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. ஓகேங்களா, வரிசையாக அந்த 3ஐயுமே பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். Limited period offer at bhimagold.com. Enjoy 0% making charge. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே வந்து டெய்லி ஒரு வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சில டாஸ்க்கெல்லாம் வந்து டெய்லி நீங்கள் 4 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாஸ்க்குன்னு சொல்கிறேன். இந்த யூடியூப் சேனல்லையும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வீடியோலாம் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உள்ள வந்துடுங்க. ஸோ விசிட் டிக்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஓப்பன் ஆகாது. பேக் பட்டனை கிளிக் பண்ணி வெளில வந்துடுங்க. ஸோ அதோட பாயிண்ட்டும் ஆட் ஆகிரும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் டாஸ்க்கு எல்லாமே சேர்த்து, அதாவது நம்ம எந்த டாஸ்க் இது வரைக்கும் பண்ணலன்னா இந்த விசிட் கியூபிக் கிளப் டாஸ்க் மட்டும் பண்ணலை, வேறு எல்லா டாஸ்க்கும் எந்தெந்த டாஸ்க் ஓப்பனில் இருக்கோ எல்லா டாஸ்க்கும் பண்ணிட்டோம். சரிங்களா, இனி அந்த டாஸ்க் பண்ண போகிறோம். ஓகேவா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டோன்னா கியூபிக் கிளப் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பேஜ் மொத்தமுமே cubic.club மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் கம்யூனிட்டி போயிடுவோம். ஓகேங்களா, ஸோ கம்யூனிட்டி போயிட்டு உங்கள் ஐடி லாகின்ல இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் லாகின் இல்லைன்னா உங்கள் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லாகின் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி ஒரு வாட்டி லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக உள்ள போகிறீங்கன்னா ஒரு வாட்டி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அதை அப்படியே எடுத்துக்கும். சரிங்களா, நீங்கள் எனிவே நீங்கள் வந்து ஒரு வாட்டி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அது லாகின்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இல்லைனா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், நம்மளோட ஐடியில் வந்து ஆட் ஆகாது. ஓகேவா, ஸோ ஓகே, நான் லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஹோம் போகிறேன். ஹோம் போயிட்டு இங்கே வந்து 2 ஆட் இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆடு மேலேருந்து கீழே எடுத்திங்கன்னா இந்த ஆட் இருக்குது. ஓகேவா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஒரு 30 செகண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். நீங்களும் ஒரு 30 செகண்ட் வந்து அந்த வெப்சைட்டை வந்து நோண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துடுங்க. ஓகேவா, இப்போது அதே இடத்துல வேறு வெப்சைட் இருக்குது. ஓகேவா, அந்த ஆட் மறுபடியும் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இது வேறு ஆடு. இந்த ஆட்லேயுமே ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. ஓகே, இதில் வந்து இப்போது ஹோம் பேஜில் வந்து 2 ஆடம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மைனுக்கு போகணும். மைன் இதில் வந்து டாஸ்க் போங்க, அதாவது அங்கே போகணும்ல அதே மாதிரி தான். ஓகேவா, டாஸ்க் போயிட்டு இதில் நம்ம சில ஒர்க் எல்லாமே வந்து 2 வெப்சைட்லேயுமே நம்ம டெய்லி 3 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது 2 வெப்சைட்லேயுமே பண்ணணும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் பண்ணிங்கனாலும் சரி, அந்த வெப்சைட்டில் பண்ணிங்கனாலும் சரி, 2 வெப்சைட்லேயுமே தனித்தனியாக பண்ணணும். ஓகேவா, ஒரு வெப்சைட்டில் பண்ணிட்டேன் முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. கியூபிக்
க்யூபிக்.கிளப்லேயும் பண்ணணும், cubic.comலேயும் பண்ணணும். ஓகேவா, 2 வெப்சைட்லேயும் பண்ணணும். 2 வெப்சைட்லேயும் பண்ணால் மட்டும்தான் வந்து கம்பெனி வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா. ஸோ என்ன டாஸ்க்னா, இந்த ஹோம் பேஜில் 2 ஆட் பார்க்குறது. சரியா. ஸோ அதே மாதிரி மைண்டில் போயிட்டு டாஸ்கில் போயிட்டு இந்த லிட்டில் நானாஸ், அதே மாதிரி இந்த போப்போமாஸ், அதே மாதிரி இந்த விசிட் கிரம்பி குக், இந்த 3 டாஸ்க்கையுமே, அதாவது அந்த ஹோம் பேஜ் டாஸ்க்கு பொறுத்து 4 டாஸ்க்கு. ஓகேவா. டெய்லி நீங்கள் 36 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவோம், மார்னிங் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த 13 பாயிண்ட்டை எடுத்துருங்க. ஓகேவா. ஸோ இந்த 13 பாயிண்ட்டை எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு மார்னிங் உள்ள டாஸ்க் முடிஞ்சிடும். ஸோ மத்தியானம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் சொன்னேன்ல, அந்த ஹோம் பேஜில் 2 ஆட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விசிட் லிட்டில் நானாஸ், அப்புறம் போப்போமாஸ், அப்புறம் வந்து கிரம்பி குக், இந்த 3லேயுமே குறைஞ்சது ஒரு 6 ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி 2 வெப்சைட்லேயும் 6 ஆட். மதியம் பார்க்கும்போது 12 ஆட் ஆச்சா. அதே மாதிரி காலைல பார்த்துட்டிங்க, அது ஒரு 12. மதியம் பார்த்துட்டிங்க, அதே மாதிரி அது ஒரு 12. ஈவினிங் பார்ப்பீங்க. ஓகேவா. அதாவது ஈவினிங்குமே 2 வெப்சைட்லேயுமே ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு 6 ஆட் வீதம் 12 ஆட், மொத்தம் 36 ஆட்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதுவும் அப்படியே தான் அங்கே அந்த வெப்சைட்டில் cubic.clubல எந்த மாதிரி பார்த்தீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் இங்கே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விசிட் போப்போமாஸும் கிரம்பி குக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கான டாஸ்க், அதாவது ஒரு டைம் உள்ள டாஸ்க் முடிஞ்சிடும். ஓகேவா. நான் மறுபடியும் ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே cubic.club அந்த வெப்சைட்டுக்கு போங்க. போயிட்டு அங்கே ஹோம் பேஜில் 2 ஆட் இருக்கும், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் மைனுக்கு போய் டாஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு 13 பாயிண்ட் இருக்கும். சரிங்களா. அதில் 2வது பாயிண்ட்டை தவிர, ஏன்னா அது வந்து cubic.club.com வெப்சைட்டுக்குள்ளே போகிற பாயிண்ட்டு, அதை தள்ளிக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி. ஓகேவா. ஸோ அது மார்னிங் மட்டும் அந்த வந்து 13 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் 13 பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த cubic.club அந்த வெப்சைட், அந்த 2வது பாயிண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே நீங்கள் ஹோம் பேஜில் இருக்கிற 2 ஆட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் மைனுக்கு போய் டாஸ்க்குக்கு போயிட்டு லிட்டில் நானாஸ், கிரம்பி குக், அப்புறம் போப்போமாஸ், ஸோ இதில் வந்து 2 அல்லது 1 ஆட் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட கரெக்டாக அவங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 6 ஆட்ஸ் குறைஞ்சது நீங்கள் 6 ஆட்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்துருக்கணும், அதாவது ஒரு டைம். ஓகேவா. ஸோ cubic.clubலேயும் 6 ஆட்ஸ், அதே மாதிரி cubicclub.comல வந்து 6 ஆட்ஸ். மொத்தமாக நீங்கள் வந்து மார்னிங் மட்டும் ஆட்ஸுன்னு தனியாக வரும்போது நீங்கள் 12 ஆட்ஸ் பார்த்துருக்கணும். சரிங்களா. இது வந்து மார்னிங் சொல்கிறேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, இது மட்டும் பண்ணால் போதும். தனியாக போய் இந்த 13 பாயிண்ட் எடுக்கிறதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஈவினிங்கும் அப்படி தான். நீங்கள் வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருக்க விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும். தனியாக போய் வந்து தனியாக பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அந்த 13 பாயிண்ட்ஸ் தனியாக போய் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமெல்லாம் உள்ளே போயிட்டு வீடியோஸ் பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆட்ஸை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு 36 ஆட்ஸ் ஒரு நாளைக்கு வாட்ச் பண்ணால் மட்டுமே போதும். மொத்தமாக, அதாவது மார்னிங் 12, மதியம் 12, ஈவினிங் 12, இந்த மாதிரி 36 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.